ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வே டு கெட் ஹோப். நம்ம இன்னைக்கு ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்கீம்னா பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம். இந்த பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீமை பற்றி நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர்கள் இண்டிபெண்டன்ஸ் டே August 15 செலிப்ரேட் பண்ண அன்னைக்கு அவரோட ஸ்பீச்சில் இந்த ஸ்கீமை பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் அஃபிஷியலாக என்னைக்கு லான்ச் ஆச்சுன்னா September 17, 2023. ஏன் September 17 இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணாங்கன்னா அன்னைக்கு தான் விஸ்வகர்மா ஜெயந்தி. ஸோ அதோட ரிமெம்பரன்ஸ்க்காக September 17, 2023 அன்னைக்கு இந்த பிஎம் விஸ்வகர்மா திட்டத்தை அறிவிச்சாங்க. இந்த பிஎம் விஸ்வகர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா, பாரம்பரிய தொழில் செய்யறவங்களை ஊக்குவிப்பதற்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. பாரம்பரியமாக ஒரு கருவி கையாலேயோ இல்லை கருவியை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ற அவங்களெல்லாம் குளோபல் லெவல்ல அவங்களெல்லாம் ஊக்குவிப்பதற்காக கொண்டு வந்தது தான் இந்த பிஎம் விஸ்வகர்மா திட்டம். இதுல 18 வகையான ஆக்குபேஷன் பண்றவங்க இதுல என்ரோல் பண்ணிக்கலாம். இது எதுக்காக இந்த திட்டம்னா, நம்மளோட பாரம்பரியமான இருக்கிற கலாச்சாரத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிஎம் விஸ்வகர்மா திட்டத்தோட நோடல் மினிஸ்ட்ரி யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஜாயிண்ட் நிறைய மினிஸ்ட்ரி சேர்ந்து தான் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த மினிஸ்ட்ரினா மினிஸ்ட்ரி ஆஃப் மீடியம் ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ், the Ministry of Skill Development and Entrepreneurship, and the Department of Financial Services and Ministry of Finance, Government of India. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம் அப்படின்றது யார் எந்தெந்த தொழிலுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது, என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்கீமுக்கு நம்ம என்ரோல் பண்ணோம்னா நமக்கு விஸ்வகர்மா அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டையும் ஒரு ஐடென்டிட்டி கார்டு அடையாள அட்டையும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லோன் அப்ளை பண்ணுறவங்களுக்கு கொலாட்ரல் ஃப்ரீ, அதாவது நம்ம எதுவும் முன்னாடி டாக்குமெண்ட்லாம் எதுவும் கொடுக்காத வெறும் கொலாட்ரல் ஃப்ரீ அப்படின்ற கொலாட்ரல் ஃப்ரீ கிரெடிட் சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. எவ்வளோ வரைக்கும்னா 1 lakh வரைக்கும் இனிஷியலாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 lakh வரைக்கும் கொடுக்குறாங்க வித் இன்ட்ரெஸ்ட் 5%. நெக்ஸ்ட், இந்த பிஎம் விஸ்வகர்மா திட்டத்துக்காக எவ்வளோ பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் 13,000 crore 13,000 கோடி 5 வருஷத்துக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த வருஷத்துல இருந்துன்னா 2023 2028 வரைக்கும் தான் இந்த திட்டம் அமல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்துல ட்ரைனிங் எடுக்கிறவங்களுக்கு 500 per day, ஒரு நாளைக்கு இந்த ட்ரைனிங்க்கு 500 ரூபாய் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம மாடர்ன் டூல்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக 15,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட், இந்த பிஎம் விஸ்வகர்மா திட்டத்துல 18 வகையான ஆக்குபேஷன் அடங்கும், என்ரோல் பண்ணிக்கலாம். அது யாருன்னா கார்பெண்டர், போட் மேக்கர், ஆர்மோரர், பிளாக் ஸ்மித், ஹேமர், கோல்ட் ஸ்மித், லாக் ஸ்மித், பாட்டர், ஸ்கல்ப்சர், ஸ்டோன் பிரேக்கர், காப்லர், டெய்லர், டாய் மேக்கர், பார்பர், வாஷர்மேன், டெய்லர் ஃபிஷர், நெட் மேக்கர். இவங்க கிட்டத்தட்ட ஒரு 18 தொழில் பண்றவங்க 18 தொழில் பண்றவங்க இந்த திட்டத்துல என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் எங்க போயிட்டுன்னா காமன் சர்வீஸ் சென்டர், வில்லேஜ்ல இருக்கக்கூடிய காமன் சர்வீஸ் சென்டர்ல போயிட்டு இந்த திட்டத்திற்கு என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த தொழில் செய்யறவங்க எல்லாம் இந்த பிஎம் விஸ்வகர்மாவோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா, டு என்ஷூர் தட் artisans are seamlessly integrated into both domestic and global value chains, thus enhancing their market access and opportunity. இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மாதிரியும் இருக்கும். இந்த திட்டத்து மூலமா இவங்களோட பொருளை குளோபல் லெவல்ல கொண்டு போறதுக்கும் நம்மளோட பொருளாதாரமும் டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளோட பழைய பாரம்பரியமான கல்ச்சர்ஸை பாதுகாத்த மாதிரியும் இருக்கும், குளோபல் லெவல்ல கொண்டு போன மாதிரியும் இருக்கும். இதுக்கான சிக்னிஃபிகன்ஸ், பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம் சிக்னிஃபிகன்ஸ் to play a critical role in society regardless of technological advancement. ஸோ அதிகமாக டெக்னாலஜி இப்போ வந்துருச்சு. ஸோ நம்ம பாரம்பரியமாக உருவாக்குற அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற பொருளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அவங்கள எல்லாமே பூஸ்டப் பண்ணி குளோபல் லெவலில் கொண்டு போகிறதுக்காக தான் இந்த பிஎம் விஸ்வகர்மா திட்டம் அப்படின்றத நம்ம கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. பாரம்பரியமாக ஒரு பொருளை மேக் பண்ணுறவங்க, ட்ரெடிஷ்னல் ஆர்டிசன், அவங்கள பூஸ்டப் பண்ணுறதுக்காக தான். நெக்ஸ்ட், இது சம்பந்தப்பட்டமான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். அதுக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் விஸ்வகர்மா ஸ்கீம். த ஸ்கீம் encompasses 18 traditional trades across both rural areas only. Option D, preservation and promotion of India's rich
cultural heritage of traditional craft. Which one of the following is correct அப்படின்றத நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு லாஸ்டா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.